இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதி 13வது அதிகாரம், மத்தேயு நற்செய்தி 13வது அதிகாரம் 31 35. இயேசு சொல்லுகின்ற ஒரு உவமை. ஒருவர் கடுகு விதையை எடுத்து தம் வயலில் விதைத்தார். அவ்விதை எல்லா விதைகளையும் விட சிறியது. ஆனாலும் அது வளரும்போது மற்றெல்லா செடிகளையும் விட பெரிதாகும். வானத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து தங்கும் அளவுக்கு பெரிய மரமாகும். விண்ணரசு இக்கடுகு விதைக்கு ஒப்பாகும். அன்பானவர்களே, நாம் செய்கின்ற மிகச்சிறிய காரியமானாலும் கூட அது மிக பெரிய நன்மை விளைவிக்கின்ற மரம் போல வளரும், விரிவாகும், பூமியை மேம்படுத்தும், அடுத்த தலைமுறையை வளர்க்கும். இதை மறந்துவிடக்கூடாது. இதுதானே, இது ஒரு பெரிய விஷயமா என்பதை போல சில காரியங்களை குறித்து மக்கள் மிக லேசாக உதாசீனப்படுத்துகின்ற எண்ணம் கொண்டு அதை பார்க்கிறார்கள். ரொம்ப லைட்டாக எடுத்துக்குவாங்க. அந்த மிக லேசான, மிக சிறியதான ஒரு செயல் அடுத்த தலைமுறையினர், அதை பார்ப்பவர்கள், அதை கேட்பவர்கள், அதனால் பாதிப்புக்கு ரியாக்ஷன் ஆர் ப்ரோ ஆக்ஷன், பாதிப்புக்கு உள்ளாகின்றவர்கள் எப்படியெல்லாம் வளருவார்கள் என்பதை மனதில் கொண்டு சிறிய காரியத்திலும் நாம் கவனம் செலுத்த வேண்டும். மிகச் சிறியதான நற்காரியத்திலும் நாம் மிகுந்த கவனத்தோடு செய்யும் பொழுது உலகை மேம்படுத்துகிறோம். அடுத்த தலைமுறையினரை நாம் வளர்க்கிறோம். நாம் செய்யும் பொழுது உடனடி நன்மை கிடைக்கிறது, உடனடி அன்பு செய்யப்படுகிறார்கள், உடனடி உதவியை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். அத்தோடு நின்று போவதில்லை, அடுத்தவர்களை வளர்க்கிறது, அடுத்த தலைமுறையினரை வளர்க்கிறது. ஆகையினால் நாம் கொண்டிருக்கிற கடுகு போன்ற விசுவாசம் கூட அப்படித்தான். ஆகையினால் எல்லா காரியங்களிலும் நாம் இறை நம்பிக்கையை வெளிப்படுத்த வேண்டும். இறைவனை பற்றி கொண்டு செயல்படுவதில் நாம் வல்லவர்களாக திகழ வேண்டும். மற்றவர்களுக்கு சிறிய சிறிய ஓட்டைகளில் தவறான காரியங்களை சொல்லிக் கொடுத்து அடுத்த தலைமுறையினரை குட்டிச்சோறாக்கி விடக்கூடாது. இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அன்பு நிறைந்தவரே இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் உம்முடைய அருளுக்கும் உம்முடைய மீட்பின் வல்லமைக்கும் ஏற்ப ஒவ்வொரு முறையும் செய்யப்பட வேண்டும். உம்முடைய விருப்பப்படி நாங்கள் செய்ய வேண்டும். உம்முடைய விருப்பமோ நாங்கள் ஒளியை போல இருந்து, உப்பாக இருந்து மற்றவர்கள் வாழ்க்கைக்கு வெளிச்சம் காட்ட வேண்டும், மற்றவர்கள் வாழ்க்கையை இனிமேதாக்க வேண்டும். அப்படி வரத்தை எங்கள் உள்ளத்தில் நீர் பொதிந்து வைக்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.